ஹாய் விவர்ஸ், நம்ம இன்றைக்கி உட்காரை தான் செய்ய போகிறோம். நம்ம செட்டிநாடு ஸ்பெஷல் உட்காரை எப்படி செய்கிறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே பார்த்துடலாம். பாருங்கள், வாயில் வச்சதுனே கரைஞ்சிற அளவுக்கு எவ்வளோ சாஃப்டாக இருக்குண்டு. கண்டிப்பாக நீங்கள் எப்படி பண்ணுறதுன்னு வாங்க வீடியோவில் பார்த்துடலாம். உட்காரை செய்கிறதுக்கு நான் 1 கப் பயத்தம்பருப்பு எடுத்திருக்கேன். இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வேக வச்சுடுவோம். நான் இன்றைக்கி குக்கரில் தான் வேக வச்சு எடுக்க போகிறேன். இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வந்துடுறேன். குக்கரில் பயத்தம்பருப்பை போட்டு வேக வச்சிடலாம். இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிறேன். இது நல்லா வெந்து குழஞ்சி வரணும். ஒரு 4-5 விசில் வச்சு நல்லா வேக விட்டுடலாம். இந்த பயத்தம்பருப்பு வேகத்துக்குள்ளே நம்ம பாவு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு வெல்லத்தை நல்லா நொறுக்கி வச்சுருக்கேன். அதை சேர்த்துட்டு அது கூட கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுடலாம். பாகு ரெடி ஆகிட்டுருக்கட்டும். பாருங்கள், சூப்பராக பாகு ரெடி ஆகிட்டு இது இருக்கட்டும். இப்போ முந்திரியை ஃப்ரை பண்ண போகிறோம். அதுக்கு நெய் ஊற்றிக்கிறேன். நெய் நல்லா ஹீட் ஆகிட்டு இப்போ முந்திரியை வச்சுக்கலாம். நல்லா ப்ரௌன் கலர் ஆகட்டும். கலர் நல்லா சேஞ்ச் ஆகி வந்துட்டுருக்கு. முந்திரி நல்லா ஃப்ரை ஆகிட்டு இது தனியாக எடுத்து வச்சிடலாம். அதே நெய்யில் இன்னும் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம். அந்த நெய்யில் நான் ஒரு கரண்டி ரவா சேர்த்துக்கிறேன். ரவா நல்லா பொரிஞ்சு வரணும். நெய்லேயே நல்லா வேகட்டும். அது கூட துருவின தேங்காய் சேர்த்துக்கிறேன். இது ரெண்டும் நல்லா மிக்ஸ் பண்ணி வெந்து வரணும். இது நல்லா ஃப்ரை ஆகி வெந்து வந்துச்சு. இப்போது நம்ம ஆல்ரெடி வேக வச்சதுனால பாசிப்பருப்பு சேர்த்துக்கிறோம். நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த டைமில் நம்ம வெள்ளைப்பாகு ஊற்ற போகிறோம். வெள்ளைப்பாவு சூடாக ஊற்றணும். அதேமாரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. நல்லா உட்காரை வெந்து வந்துச்சு. இந்த டைமில் நம்ம ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். ஏலக்காய் தூள் சேர்த்து நல்லா கிண்டி விடுங்க. ஃபைனலாக நம்ம முந்திரி ஃப்ரை பண்ணி வச்சுருந்தோம்ல, அதை சேர்க்க போகிறோம். பாருங்கள், சூப்பராக உட்காரை ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான், உட்கார ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குன்னு. கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு நம்ம சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.